வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3565 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 3620 ரெசிஸ்டன்ஸை வச்சு 630 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ண நினச்சோம். ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் இந்த 3560 ஒரு நல்ல சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு முயற்சி எடுத்திருக்கு. ஆனால் அதில் நோட் பண்ணி பார்த்தோன்னா முன்னாடி நாள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு புதிய லோலாம் க்ரியேட் பண்ணி மார்க்கெட் கீழே வர்றதுக்கு தான் முயற்சி எடுத்திருந்தாலும் 3560 சப்போர்ட் எடுத்து 620 பக்கமாக வந்தோன்னா ஓரளவு செல்லிங் இருந்திருக்கு மார்க்கெட்டில். திருப்பியும் மார்க்கெட் 620லேயே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 614 க்ளோஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் நம்மளுடைய செல்லிங் ஜோன் உள்ளேயே ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3590 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. மறுபடியும் கீழே ஓப்பன் ஆகிறது இன்னும் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற நம்மளை எதிர்பார்க்க வைக்குது. ஏன்னா நம்மளோட செல்லிங் ஜோனுக்குள்ளே தான் மறுபடியும் ட்ரேட் ஆகுது. அதனால் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் மாற்றம் இல்லை. 3630 ஸ்டாப் லாஸ் வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்தடுத்த டார்கெட்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக மார்க் பண்ணியிருக்கிறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.